பிரைஸ் த லார்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 மே மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை உபவாச ஜெபத்தினுடைய 6வது நாள். அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திராண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நன்றி செலுத்துங்கள். நன்றியோடு சோத்திராண்டவரே, நன்றியோடு சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே, சோத்திரப்பா. உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நம் ஒரு மனமாய் கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோடு சோத்திர ஆண்டவரே, நன்றியோடு சோத்திரப்பா, நன்றியோடு சோத்திர ஆண்டவரே. உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஹalleluya. சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 1வது வசனம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தமும் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உண்மையே பணிந்து கொண்ட உண்மையே துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தையே துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். 8வது வசனம். ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரே துதிக்கின் சத்தத்தையே கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களே தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையிலே மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், காய்ச்சல் குணமாகட்டும் ஆண்டவரே, இருமல் குணமாகட்டும், வாந்தி இப்போதே ஸ்டாப் ஆகட்டும், லூஸ் மோஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சீசன் சேஞ்ச் ஆகும்போது வருகிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. இப்போதே ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முத்திரையிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே. நோய்கள் அவர் குடும்பங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஜாயிண்ட் பெயினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். சிறுசாகட்டும் பெருசாகட்டும், பலவீனங்கள் வியாதிகளால் பாரப்படுகிறவர்கள் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. எலும்புகள் வலிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் அப்பா. எல்லா ஸ்கின் அலர்ஜிகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இப்போதே குணமாகட்டும். ஹல்லேலூயா. கண்ணுக்குள்ள இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் அப்பா. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அடிக்கடி அப்பா எப்போது கண்ணீர் வந்துட்டு இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. மாதங்களாய் வேலைக்கு வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, இன்னும் கிடைக்கல, அப்படி பாரத்தோடு இருக்கிறவர்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. வேலை கிடைக்கட்டும் ஆண்டவர். வேலைக்கான வாய்ப்புகள் உண்டாகட்டும், வழி திறக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. அற்புதங்கள் நடக்கும், பெரிய எழுப்பதற்கு காரணமாக மாற்றும். இன்று உபவாச ஜெபத்தினுடைய 6வது நாள் ஸ்பெஷலாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உபவசிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் பெரிய பிளஸிங் உண்டாகட்டும். ஆவிக்குரிய ஊற்றுதல் வெளிப்படட்டும். அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று ராத்திரி நடக்கிற மீட்டிங்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் மேல் இன்னும் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்கள், உபவாச ஜெபத்தினுடைய 6வது நாள். ஆமென். ஹல்லேலூயா. இந்தியன் டைம் இன்னும் கொஞ்சம் ஏர்லி
நம்ம அந்த மீட்டிங்கை ஆரம்பிப்போம். 8 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கும். யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் அனைவரும் இந்த மீட்டிங்காக இன்வைட் பண்ணுறோம். ஹல்லேலூயா. அழைத்து கொடுக்குறோம். நீங்கள் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். 5:30 to தோஹா டைமிங் 5:30 to 7:30. இந்தியன் டைம் 8 மணியில் மீட்டிங் ஆரம்பிக்கும். நீங்கள் கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். நாளை திருச்சபையின் ஆராதனை காலையிலே 8:15. ஹல்லேலூயா. திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். இந்த 2 மீட்டிங்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்றைய தினம் 6வது நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை என்ன கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னையே காலூன்றி நிற்கும்படி செய்தது. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்திய வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது என்ன கேட்டிங்கன்னா, ஹல்லேலூயா, கிறிஸ்துக்குள் நாம் ஒரு அசாதாரணமான వ్యక్తిயாய் நாம் வாழணும். அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதுக்கு கிருபையை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுனா பரிசுத்த ஆவியான நாம் தேவனுடைய ஆவிக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நாம் இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்றது போல ஒரு சாதாரணமாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்தது கிடையாது. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறது அவரில் இருந்து வித்தியாசமாக நம்ம வாழ்வதற்கு. அதுக்கு யார் நம்மளை உதவி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம் அசாதாரணமான மனிதர்களாக மாறும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இன்னும் எனக்கு அதிகமாக கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பி ஜெபிக்கணும். அதுதான் உங்களுடைய ஜெபம். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல் பிளஸிங்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணாமல் நீங்கள் அதிகமாக விரும்பி ஜெபிக்க வேண்டியது பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் விரும்பி ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை எம்பவர் பண்ணி உங்களை இன்னும் பலப்படுத்தி உங்களை திடன்படுத்தி கர்த்தருக்குள் உறுதியாய் நிலைநிற்கும்படி வைராக்கியத்தோட தேவ காரியங்களுக்காக ஓடும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. 1 ராஜாவில் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஏலியா சொன்ன, ஆண்டவரே எனக்கு போதும் மதி என்று சொன்ன அந்த இடத்திலே ஏலியாவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் மறுபடி இறங்கினது, பலப்படுத்தினது. ஆகாரத்தை கொடுத்து திடன்படுத்தி பலப்படுத்தி இன்னும் அநேக காரியங்களை ஓட 40 நாள் பலப்படுத்தி ஓட வைத்தது போல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி வரும்போது உங்களையும் பலப்படுத்துவார். பல காரியங்களுக்காக தேவனுடைய நோக்கத்துக்காக ஓட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆவிலே நிறைந்து நீங்கள் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்யட்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவருடைய நிறவிலே வாழ நீங்கள் விரும்பிக் கொள்ளுங்கள். மற்ற ஜெப காரியங்களை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி வைத்துட்டு இந்த நாள்களில் இதற்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, மற்ற எது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மாம்சத்துக்குரியதாக இருக்கிற உலகத்துக்குரியதாக இருக்கிற ஆசீர்வாதத்தோட பதிலாக ஆண்டவரே அதை பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரட்டோப்பா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவரில் நாங்கள் பலப்பட்டு திடன் கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே அப்பா, இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கட்டும், இவரை பலப்படுத்தட்டும். ஆவிலே திடன் கொண்டு தேவ சமூகத்திலே அசாதாரணமான ஒரு தேவ பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. மறக்காதே, இன்று ராத்திரி நமக்கு வந்திருக்க டைம் சேஞ்சிங் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8 மணிக்கு கர்த்தர் மீட்டிங் ஆரம்பிக்கும். கரெக்டான நேரத்தில் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you all. Amen.